வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இனி வருவது இரண்டாம் உலகப் போரின் இணையற்ற வரலாற்று தொடர். புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே யூதர்களின் துயரம் மகாபலி ஆரம்பம். 1933ஆம் ஆண்டு ஜெர்மனியின் அரசியலில் ஒரு புதிய குரல் எழுந்தது. அந்த குரல் வலிமை மிக்கது, ஆனால் விஷம் கலந்தது. அது அடால்ஃப் ஹிட்லரின் குரல். அவர் ஒரு தூய இனத்தை பற்றி பேசினார். அவர் சொன்னார், யூதர்கள்தான் ஜெர்மனியின் அதிர்ஷ்டத்திற்கு காரணமானவர்கள். அந்த ஒரு பொய் பின்னர் மில்லியன் கணக்கான உயிர்களை நாசம் செய்தது. யூதர்கள் நூற்றாண்டுகளாக ஐரோப்பாவின் கலாச்சாரத்தில் இருந்தவர்கள். அவர்கள் வணிகம், அறிவியல், கலை, இசை அனைத்திலும் பங்கெடுத்தவர்கள். ஆனால் நாசி அரசின் கீழ் அவர்கள் மனிதர்களே அல்ல என கருதப்பட்டனர். முதலில் அவர்களின் வணிகங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பின்னர் அவர்கள் நடக்கும் போது கூட மஞ்சள் நிறத்தில் ஒரு நட்சத்திரம் அணியுமாறு கூறப்பட்டது. அந்த சின்னம் அவர்களை இழிவாக அடையாளப்படுத்தும் ஒரு இருண்ட குறி. பின்னர் கேட்டோக்கள் எனப்படும் முகாம்கள் உருவாக்கப்பட்டன. கம்பி வேலியால் முட்டு கட்டிய பகுதிகளில் யூதர்கள் அடைக்கப்பட்டனர். பசி, நோய், வறுமை, மனித வாழ்வின் எல்லைகள் அங்கே அவர்களுக்கு முடிந்து போனது. அதற்கு பிறகு வந்தது இறுதி தீர்வு, ஃபைனல் சொல்யூஷன் என்று அழைக்கப்பட்ட கொடிய திட்டம். மில்லியன் கணக்கான யூதர்கள் ரயில்களில் கூட்டமாக அனுப்பப்பட்டனர். அந்த ரயில்கள் ஒரே வழியில் சென்றன, அவுட்ஸ்விட்ஸ், ட்ரெப்லிங்கா, பெர்கன் பெல்சன் போன்ற மரண முகாம்களுக்கு. அங்கே மக்களை வெறும் எண்ணிக்கை அடையாளமாக மாற்றினர். பெயர் இல்லை, முகம் இல்லை, அவர்களுக்கு எண் மட்டுமே. அவர்கள் வேலை செய்ய முடியாவிட்டால் அவர்களை குளியலறை என்று கூறி விஷவாயு சேம்பரில் கொன்று எரித்தனர். அந்த புகை ஒரு இனத்தின் கனவுகளை எடுத்துச் சென்றது. ஆனால் சிலர் தப்பி வாழ்ந்தனர். அவர்கள் சாட்சி சொன்னார்கள். அவர்கள் குரல் இன்று உலகத்தின் மனசாட்சியாக மாறியது. அவர்கள் கூறினார்கள், நாம் மறந்துவிட்டால் வரலாறு மீண்டும் இதையே எழுதும். இது வெறும் யூதர்களின் துயரம் அல்ல, இது மனித இனத்தின் அவமானம். அந்த முகாம்களின் சாம்பல் இன்றும் மனித குலத்தின் நினைவகத்தில் பறந்து கொண்டே இருக்கின்றது. நன்று நண்பர்களே, இரண்டாம் உலகப் போரின் இன்னும் ஒரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதிய